ஹலோ மக்களே! இந்த வீட்டுக்குள்ள திவாகர் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கான்ல, அவன்லாம் மனுஷனா? இல்ல வேற ஏதாவது ஜந்துவா? அப்படின்றது சுத்தமா வந்து புரியவே இல்ல. இந்த ஆளுக்கு வந்து என்னதான் வோட்டிங்ஸ் இருக்கு, மக்களுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னாலயும், தூக்கி அப்படியே வெளிய எறிஞ்சானுங்க. தூக்கி வெளிய அப்படியே எறிஞ்சானுங்க. இப்படிப்பட்ட ஆட்கள வந்து உள்ளறையே வச்சுக்கக்கூடாது. பெண்கள் கிட்ட கேவலமா வந்து நடந்துக்கிறான். அசிங்க அசிங்கமா வந்து பேசுறான். கேஸ்ட் வந்து பார்க்குறான். ஏற்றத்தாழ்வு பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்து இருந்தது. ஸோ, அதனால அவன வந்து தூக்கி வெளிய போட்டாங்க. ஸோ, நேத்திக்கு நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, திவ்யாவ வந்து என்ன கேவலமா பேச முடியுமோ, அவ்வளோ தூரம் கேவலமா வந்து பேசுறான். எப்படி? அவ்வளோ தூரம் கேவலமா வந்து பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து உமன் கார்ட தூக்கிட்டு வந்துருவ. நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க. சீப்பான கேரக்டர் நீ. ரொம்ப குவாலிட்டியே இல்லாத ஒரு கேரக்டர் நீ. உன்னெல்லாம் யார் வந்து இந்த ஃபைனலிஸ்ட் ஆக்குனது? உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. டைட்டில் வின் பண்ண வாய்ப்பே கிடையாது. தகுதியே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கான் திவாகர். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த திவாகர் மாதிரியான ஆட்கள்லாம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து விட்டானுங்க அப்படின்னு சொல்லி. இவனெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டா வீட்டுக்குள்ள விடும்போது ஏதோ காமெடி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்திருந்தாலும், அதுக்கு முன்னாடியே செம்ம நெகட்டிவிட்டி அவன் மேல. ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி. ஸோ அவன வந்து உள்ளார விடுறாங்களே, இவனெல்லாம் என்னத்தடா உள்ளார விட்டீங்க? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க ஆதிரை. அப்படி ஒரு அப்ளாஸ், அப்படி ஒரு வோட்டிங்ஸ் அந்த ஆதிரைக்கு வந்து வந்துருந்துச்சு. ஏன்னா, அவ்வளோ கேவலத்திலேயும் கேவலமான ஒரு ஆள் இவன். அவன வீட்டுக்குள்ள விட்டது மட்டும் இல்லாம, பிக் பாஸ் உடைய பேரே கேவலத்திலயும் கேவலமா வந்து போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஓகே, உள்ளார வந்தான், கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணான், கொஞ்சம் காமெடி பண்ணான். வினோத்தோடைய காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ஆளு கூட. அப்படின்னு பார்த்தா, அது மட்டும் தான் இவன் பண்ணானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். ஒரு பக்கம் வியானா பக்கம் போயிடுவான். அங்க போயிட்டு அந்த என்னது? அந்த முடிய வந்து முகுந்து பார்க்குறதுங்க. அப்படின்றது. முகுந்து பார்க்குறது. அந்த முடிய வந்து முகுந்து பார்க்குறது. "நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? நீங்க என்ன வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க? செம்ம ஆளு தூக்குதுங்க" அப்படின்றது. அரோராவ பார்த்தா, அரோரா கிட்ட ஒரு மாதிரி வந்து ஒரு மாரி காம ரீதியா வந்து பழகுறது, பண்றது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெமி கிட்ட கூட அதுக்கப்புறம் சுபிக்ஷாவ கூட சும்மா விடல மக்களே. சுபிக்ஷாவ கூட சும்மா விடல அந்த ஆளு. ஆதிரைனா ஆதிரை, ஆதிரை, வியானா, சுபிக்ஷா, இப்ப திவ்யா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் கிட்டயுமே இந்த ஆள் வந்து எல்லை மீறி வந்து நடந்திருக்காப்புல. எல்லை மீறி வந்து நடந்திருக்காப்புல. எல்லாருமே வாய மூடிக்கிட்டு வந்து இருக்காளுங்க இவங்களுக்கெல்லாம். இவனெல்லாம் நல்லா 4 சாத்து சாத்துனா ஒழுங்கா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இவனை வச்சு வாங்குன்னு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன். ஆரம்பத்துலேருந்து இவன்லாம் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து வந்திருப்பானா? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னமோ பெண்ணியம் பேசுகிறாங்க, ஃபெமினிசம் வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்லாம். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா, நாங்கள்லாம் பெண்கள், நாங்கள் வந்து இப்படி தான் விளையாடுவோம் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல. இவன்லாம் அடித்து துவைச்சி எடுத்துருந்துருக்கலாம்ல அப்பயே ஆரம்பத்துலேருந்தே. எல்லாருமே யோசிக்கிறது என்ன தெரியுமா? யோசிக்கிறது ஒரே விஷயத்துக்கு மட்டும்தான். ஓகே, நம்ம வந்து உமன் கார்டை தூக்குறோம் அப்படின்னா, இவனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே யோசிக்கிறது. எல்லாருமே அதுக்கு தான் யோசிக்கிறது. மன்னிச்சு விடுறாங்க. ஆனா, அதுவே ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு இவன் பண்ற வேலை இருக்கு பாருங்க. ரொம்ப மட்டத்திலயும் மட்டமான வேலைகள் மக்களே. மட்டத்திலயும் மட்டமான ஒரு வேலைகள். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஒன்றும் இல்லைப்பா, நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரொமோஷன் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அணியாக வந்து பிரிஞ்சு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திவ்யா, திவாகர் 2 பேரும் ஒரே அணி. திவ்யா வந்து மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. திவாகர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. சடனாக ஒன்றுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு டாஸ்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து திவாகர் வந்து திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "திவ்யா, ஐ லவ் யூ. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க." இவர் திவ்யாவுக்கு ஐ லவ் யூ சொல்கிறாருங்க இவர். எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கான் பாருங்க புறம்போக்கு. எவ்வளோ ஒரு எகத்தாளன்னு பாருங்க. அந்த பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கானே, "இங்கே பாருங்கள் திவாகர், வாட்டர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, பவுண்ட்ரி வந்து இருக்குது. எனக்கு வந்து ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் இதை குழி தோண்டி புதைச்சிருங்க. சும்மா நம்மக்கிட்ட ஃப்ளட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. போன வாரத்துலேருந்தே வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் பப்ளிக் ஃபோரமில் உக்காந்துக்கிட்டு எவ்வளோ எவ்வளோ இதுவாக சொல்லிட்டு இருக்கான் பாருங்களேன். இவனுக்கு என்ன பண்ணுறது நம்ம? அந்த பொண்ணு அப்பயே சொல்லிச்சுங்க பாருங்கள், எனக்கு வந்து ஆல்ரெடி ஆள் இருக்குதுங்க. அதுவும் நேற்றும் சொல்லுது அது. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, பவுண்டரியை தாண்டக்கூடாது, நான் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் வாட்டர்ஸுன்னு சொல்லியே சொல்கிறாங்க. எவ்வளோ அதிப்பு தெரியுமா அந்த ஆளுக்கு? சரி, ஓகே, அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆதிரை மற்றும் திவ்யா இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. பீன் பேக்கில் என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, வீட்டோட என்ட்ரன்ஸில்.
அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல, இது மாதிரிலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பண்ணுறாப்புல அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு வந்து மடியில் படுத்துக்கும் இவர் கேட்குறதுங்க, இவர் எப்படியா மட்டும் ஆள் பாருங்க, மடியில் படுத்துக்கிட்டுமா திவ்யா? யார் இவன் மடியில் படுத்துக்கிட்டுமா திவ்யாவும்? இதில் எல்லாம் திவாகருக்கு வேறு முட்டு கொடுக்குறானுங்க. எப்படா நீங்களாம் மனுஷனுங்களா இல்லை வேறு ஏதாவதுடா? ஒரு பொண்ணு சரி ஓகே, அவனை பற்றி நம்ம ரொம்ப தப்பாக பேசிடக்கூடாது, இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக வந்து போயிடும், சோசியல் மீடியாவில் ரொம்ப கேவலமாகிடும், நேஷ்னல் மீடியாவில் இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது ஒன்று அவனை பேசி அது வந்து தப்பாக போய் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்ற யோசனைலாம் அந்த பொண்ணு ஓகே கொஞ்சம் ஜோவியெல்லாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. திவ்யாவும் ஆரம்பத்தில் எப்படி பயராக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ரொம்ப ஜோவியலாக இருக்காங்க. வினோத்தை பார்த்தாலே ஆகாது. ஆனால் வினோத்கிட்ட அவ்வளோ தூரம் நல்லா பழகிட்டு போனாங்க. அதை வந்து வினோத் அவர்கள் தப்பை யூஸ் பண்ணிக்கல. நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே வந்து திவாகர் கிட்ட அதே மாதிரி தான். ஆரம்பத்தில் என்ன தான் இருந்தாலும் இப்போ வந்து கேஷுவலாக வந்து கொஞ்சம் நார்மலாக பழகுறாங்க. ஓகே 4 பேர் கூட பழகும்போது ஒரு 20 பேர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து மாறுது. ஓகே நம்ம கேஷுவலாக இருக்கலாம், நல்லா பேசலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேரக்டர்லேயே அது மாறுதல் வந்து வருது. அதை வந்து இவன் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி கேவலமாக மடியில் படுத்துக்கிட்டா திவ்யான்னு கேட்குறது. யார் இவன் மடியில் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு? ஐ லவ் யூ திவ்யா அப்படின்னு சொல்கிறது, நீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, உங்கள் ஸ்மெல் என்னன்னு கேட்குறது, இதை தான் அவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க வெளியே, ஆதிரையும் திவ்யாவும். இல்லடி அன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு நல்லா வருது முடியிலிருந்து, என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாரு. வந்து மவுந்து பார்க்குறாப்புல அப்படின்றாப்புல. என்னது இது, இதில் என்ன, வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி, என்னது கெஸ்டர்? கேவலத்துலேயும் கேவலமாக வந்து நடந்துக்கிறான் அந்த ஆள். இதை வேறு டெலிகாஸ்ட் வேறு பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லை. எடிட்டிங்லலாம் அதை கட் பண்ணிங்கன்னா தூக்க வேண்டியது தானே, மியூட்லாம் போட்டு தொலை வேண்டியது தானே. இப்போ என்னென்னா நான் பாருங்கள், அதை விட்டுட்டு அந்த கோவம் எனக்கு அவ்வளோ தூரம் வந்து இருக்குது. என்ன கண்டென்ட்னே பேசாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ கோவம் இருக்குது. ஏன்னா எதுக்கு உள்ளர விட்டீங்க? கேஸ்டிஸ்ட்டு, உமனைசரு, கேவலத்துலேயும் கேவலமான ஒரு ஆள். ஜென்மமே கிடையாது அவன்லாம். அதாவது என்ன சொல்கிறது, மனித ஜென்மமே கிடையாது அவன், மிருகம். எல்லாருக்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணுறான் ப்ரோ. அங்கே கல்யாணமான 2 பெண்கள் கிட்ட மட்டும் தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லை மீறி வந்து போகலாம். ஆனால் அவங்களையும் கேவலமாக பேசுகிறான், அது வேறு விஷயம். அது வந்து அட் தி மூமெண்ட்டு அந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்போ பேசினா எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. கனிக்கிட்டையும் சாண்ட்ரா கிட்ட மட்டும் தான் இவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதே. மற்ற எல்லாருக்கிட்டையுமே எவ்வளோ கேவலமாக நடந்துக்கணுமோ அவ்வளோ கேவலமாக வந்து நடந்திருக்கான். இவனெல்லாம் எதுக்குடா உள்ளர வச்சுருக்கீங்க நீங்கள்? சரி இப்போ என்ன கண்டென்ட்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி லவ் யூ அப்படின்னு வந்து அந்த கோல்கேட் டாஸ்க் வந்து சொல்லிட்டான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை கிட்ட வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க வெளியே வந்துட்டு திவ்யா கணேஷ். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் காதில் கேட்டுட்டான். ஓகேவா, காதில் கேட்டுட்டான். பிரஜன், திவாகர் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திவாகருக்கு காதில் விழுந்துடுச்சு. காதில் விழுந்தால் என்ன இப்போ இவருக்கு? காதில் விழுந்தால் இவர் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? திவ்யா நான் அப்படி வந்து பழகலைங்க, உங்ககிட்ட நான் அப்படி பேசுனது வந்து தப்புங்க, சாரிங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அதனால் அவங்க அஃபண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் ஆஸ்க் சாரி. ஸோ கண்டிப்பாக சாரி வந்து கேட்டே தீரணும். நீங்கள் அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் பி a டிஃபெண்ட். அப்போ வந்து நீ டிஃபெண்ட் பண்ணுற அப்படின்னா நீ எவ்வளோ கேடு கேட்ட ஜென்மன்னு பாருங்கள். இவன் உடனே என்ன தெரியுமா சொல்கிறான், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறான் மக்களே. எடுத்தோன்னே இவர் பண்ணார்ல, மடியில் படுக்க வச்சுக்கோங்க, மடியில் தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் திவ்யா கிட்ட, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னான். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இவர் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாரு. எப்படி டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாரு? சண்டைன்னு வந்த உடனே திவ்யா நீங்கள் உடனே வந்து உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்றான். கேரக்டர் வந்து கேவலமான ஒரு கேரக்டர்னு சொல்கிறான், ஒர்த்லெஸ்ஸான கேரக்டர்னு சொல்கிறான். நீ எல்லாம் வந்து இந்த டைட்டில் வின் பண்ணவே மாட்ட, நீ டைட்டில் வின் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் வந்து பிரயோஜனமே வந்து கிடையாது, என்னென்னமோ பேசுகிறான் மக்களே. அவன் உனக்கு ஒர்த்தே கிடையாது, உன் கேரக்டரே சரியே இல்லை, கேரக்டர் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு இவன் யார்? ஃபஸ்ட்டு இவன் யார் புரியல நமக்கு. எப்பா அந்த பொண்ணு என்ன பண்ணுறதே தெரியல. அது என்ன வாட்டர் ரொம்ப ஓவராக பேசாதுன்னா அது மட்டும் தான் சொல்லுது. அதுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. எப்பா நீங்கள் உங்கள் ஒரு பொண்ணை பார்த்து நீ ஒரு சீப் கேரக்டரு, ஒர்த்லெஸ் கேரக்டரு, குவாலிட்டி இல்லாத கேரக்டரு, உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடுவேன் சண்டை வந்த உடனே அப்படின்லாம் சொன்னால் என்னது இது? இவன் என்ன வேணாலையும் பண்ணுவான், எதுவுமே கேட்கவே கூடாதா? என்னது இது? நேற்றுக்கு நான் சிரித்து பேசினேன் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் சண்டை போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸா? நேற்றுக்கு நீ நல்லா இருந்த, உங்கள்கிட்ட நான் சிரித்து பேசுகிறேன், இன்றைக்கி கேவலமாக நடந்துக்கிறேன்னா வாயில் 4 அடி போட்டு மூஞ்சில் 4 அடி குத்துன்னு குத்தி உட்கார வைக்க தான் செய்வாங்க. என்ன ஜென்மங்கடா இதெல்லாம்? நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சில பேர் வந்து இருந்தாங்க. லிட்ரலாகவே பிரவீன்லாம் சும்மா உள்ள வந்தால். அதுக்கப்புறம் வந்து ஆதிரை, இதில் என்னமோ சொன்னாங்க நல்லா, இந்த பர்மா மூஞ்சின்னு சொல்கிறான் மக்களே. இந்த பர்மா மூஞ்சியை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிற திவ்யான்னு கேட்டான். யார் இவன் முதல்ல? ஒஸ்ட் டு த கோர்.
இந்த சீசனில் கேவலத்துலையும் கேவலமாக நடந்துக்கிறாங்க. ஏன்டா டேய், நான் என்ன சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட்டு இந்த டீமெல்லாம் என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒரு பெண்கள் கிட்ட இவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான், இவனை அசிங்கமாக வந்து வர்ணிக்கிறான், சித்தரிக்கிறான், இவனெல்லாம் தூக்கி வெளியே பிசாட்டாமல் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? என்னடா சொல்ல வரீங்க இந்த நாட்டுக்கு இந்த ஷோ மூலிமா? எனக்கு புரியவே இல்லைடா டே. இது பாருங்கள், ஃபைனல் வீக் இதை பற்றி அட்ரஸும் பண்ண மாட்டார் அந்த விஜய் சேதுபதி. அட்ரஸும் அப்படியே விட்டுருவாங்க அவங்க. இப்போது திவ்யா சொல்கிறதுல ரைட் இருக்கட்டும், ஆனால் மக்கள் பாதி பேர் ஏற்றுப்போம். 50%, 60%, இதில் 75% திவ்யா கரெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் 25% திவாகர் தான் கரெக்டுன்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்குது. அதுக்கு டிஃபெண்ட் வேறு பண்ணுவானுங்க. ஏண்டா டேய், ஒரு கேஷுவலாக நார்மலாக பழகும்போது நீ எல்லை மீறி நடந்துக்கிட்டு ஆஹா அப்படின்னு பேசுகிறது, மடியில் படுத்துக்கோன்னு சொல்கிறது, படுத்துக்கிட்டான்னு கேட்குறது, ஐ லவ் யூன்னு சொல்கிறது, நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுற, ஸ்மெல் அடிக்குது வாசம் அப்படின்றது, இதெல்லாம் பேசின ஒருத்தனை வந்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்டால் அவங்கள வந்து உமன் கார்டு தூக்குற, அதுக்கப்புறம் வந்து கேவலமான கேரக்டர்னு சொல்கிறது, அசிங்கமான கேரக்டர்னு சொல்கிறது, ஒர்த்லெஸ்ன்னு சொல்கிறது. யார் நீ ஃபஸ்ட்டு? பா செம்ம ஒஸ்ட்டுடா. எப்பா டே, இவனெல்லாம் தூக்கி வெளியே போடுங்கடா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு மக்களே. கடைசி வாரம் வந்துடுச்சு, இப்போ கூட அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது அந்த வீட்டுக்குள்ளே குறையவே இல்லை. சில பேரால் கேவலத்துலேயும் கேவலமாக நடந்துக்கிறாங்க. மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.